இப்படி தான் என்னோட சோஷியல் லீகலோட அசோசியேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கோர்ஸ் ஏன் ஜாயின் பண்ண எல்லாரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே இல்லாத என்னவே வந்து அவங்க வின் பண்ண வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பீப்புள் வந்து நிறைய டைம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இன்னும் அது பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். உங்களோட ஹாபியவே நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாகவே நீங்கள் மாற்றிக்கலாம். ஹாய், திஸ் இஸ் கணேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். தர்ணி ப்ரோட ஃப்ரீ கோர்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நிறையா கண்டென்ட் வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் யோசித்தேன், இங்கே எல்லா கண்டென்ட் கொடுத்துட்டாங்களே, இதுக்கு மேலே எது கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நான் நிறையா யோசிச்சிருக்கேன். பட் ஸ்டில் வந்து ஓகே, என்ன தான் இருக்குது, நான் போய் பார்க்கணும் அப்படின்றக்காக தான் மெயின் அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணேன். நான் 2014 நான் எல்லா சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஸோ நாட் இட் எனி சோஷியல் மீடியா. அப்போ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் விஷ்ணு ப்ரோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து லைவ் செஷனில் வந்து என்ன பண்ணுறீங்க எதுன்னு கேட்டுட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன், சோஷியல் மீடியா இல்லை ப்ரோ, நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவர் இன்சிஸ்ட் பண்ணி இமீடியட்டாக அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணேன். என்னோட ஓன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக நான் ஃபர்ஸ்ட் ஆட் கிரியேட் பண்ணேன். இன்னொரு ரீசன் எதுக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெஃபர் பண்ணி என்னோட பிஸ்னஸ்க்காக ஆட் ரன் பண்ண சொல்லியிருந்தேன். பட் பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் அவங்க ஆட் எதுவும் ரன் பண்ணி எனக்கு குவாலிட்டி லீட்ஸ் வரவே இல்லை. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இந்த கோர்ஸே மெயினாக நான் ஜாயின் பண்ணேன். இவங்கள்ட்ட நம்ம கொடுக்குறதுக்கு நம்மளே பேசாமல் ஜாயின் பண்ணி இதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ கரெக்டாக வந்து இவரோட இன்ஸ்டாகிராமில் ஆடு வந்த உடனே இமீடியட்டாக கோர்ஸ் ஜாயின் பண்ணி நான் என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேசிக்கலாக வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு அரகன்ஸ் இருந்தது. இவங்க நமக்கு மேலே என்ன அவங்க சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு அரகன்ஸ் இருந்தப்போ இந்த கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மென்டாரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எப்பெல்லாம் வந்து எனக்கு டவுட்ஸ் வருது அப்போ வந்து விஷ்ணு ப்ரோ வந்து நான் எனி டைம் காண்டாக்ட் பண்ணுவேன். அவரும் வந்து ஹெல்ப் பண்ணார். ஆடில் கிரியேட்டிவ் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே அவர் இன்சிஸ்ட் பண்ணி தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஜஸ்ட் கேஷுவலாக தான் ரன் பண்ணேன். ஏன்னா வந்து ப்ராக்டிக்கல் செஷன் அப்படின்றனால கண்டிப்பாக ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 1000 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அது வந்து ஒரு 15 குவாலிட்டி லீட்ஸ் வந்தது. இந்த 15 குவாலிட்டி லீட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து இமீடியட்டாக அட்வான்ஸ் பே பண்ணி நெக்ஸ்ட் வீக்ல எனக்கு வந்து டீல் முடிச்சு கொடுத்துட்டாங்க. பேஸ்ட் ஆன் தட் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி ஒரு பர்சனல் பிராண்டிங்கோட ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஆட் ரன் பண்ணுறதுக்கு நான் பேசியிருந்தேன். தர்ணி ப்ரோ சொல்கிற மாதிரி மைண்ட் செட் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அட் அ ஸ்ட்ரெச் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் நான் 1.5 lakh வந்து அவங்ககிட்ட சார்ஜ் பண்ணேன் நான் ஃபார் எவ்ரி குவார்ட்டர். இந்த கோர்ஸ் படித்து இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் 15 daysல நான் வந்து ஒரு 50 lakhs ஒர்த் ஆஃப் டீல் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மைண்ட் பாசிட்டிவ் ஷிஃப்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணிடுறாங்க. மெயினாக வந்து இந்த சோஷியல் ஈகிள் அகாடமி வந்து எனக்கு சேலஞ்சஸ் நிறைய இருந்தப்போ எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சூப்பரான கிரியேட்டிவ் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த கிரியேட்டிவ் வந்து நான் காட்டுறப்போ வந்து எனக்கு வந்து தி பெஸ்ட் கிரியேட்டிவ் அப்படின்னு தோணும். அந்த கிரியேட்டிவ் நான் வந்து விஷ்ணு ப்ரோட்ட காட்டுறப்போ அவர் சிம்பிளாக என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவார். இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லீட் வராது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம பிஸ்னஸ்க்கு அது எப்படி செட் ஆகும் அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து லைவ் செஷன் இவங்க கொடுக்குறப்போ வந்து டேஷ்போர்டில் எதை நம்ம மானிட்டர் பண்ணணும். இப்போ லீட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் டு கிளிக் என்ன பண்ணணும், சிபிஎம் காஸ்ட் மைல் என்ன பண்ணணும் அப்படின்னு எதை செக் பண்ணணும், எதை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது, அட்வான்டேஜாக இருக்குது. இந்த சப்போர்ட்லாம் வேறு எங்கே படிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஸோ அது மெயினாக எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன் கம்மியாயிருச்சு அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டேட்டில் இது முடிச்சே ஆகணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறப்போ நம்மளும் வந்து அதை வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதை படித்து அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்க அதோட ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இது பண்ணனால எனக்கு இந்த கிளைண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறப்போ அவங்களும் அதோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அந்த புஷ் இல்லை அப்படின்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் அனதர் கோர்ஸ் மாதிரி இது மாதிரி இருக்கும். அந்த புஷ் இதில் இருக்குது அப்படின்றப்ப வந்து ரொம்ப அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய க்ரோத்தே நமக்கு லைவாகவே தெரியுது. அது வந்து ஒரு சோஷியல் லீகலில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்.